பாசிப்பயோரு வார்த்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தள்ளி பாசப்பருப்பைய வித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு ஆடிப்பிறப்பு. எல்லோரும் ஆடிக்கூழ் செய்ய ரெடியோ. சில பேருக்கு ஆடிக்கூழ் செய்ய தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ எல்லாருக்குமா நான் இன்றைக்கு ஆடிக்கூழ் செய்து காட்டப்போம். இப்போ ஆடிக்கூழுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது சிவத்த பச்சை அரிசியை இறைச்சம்மா, மில்லிலே இறைச்சம்மா. ஆனால் பச்சை அரிசியை நனைய போட்டு அரைச்சி பச்சை மாவாகவும் செய்யலாம், ஆனால் இப்படியும் செய்யலாம். இதில் நான் 1.5 கப் மாவு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் எடுத்து நாங்கள் உருண்டை போட வேணும். மற்றது பெரங்கட்டி குட்டான கிடக்குது, இப்போ கட்டியாயம் இருக்குது. மற்ற உப்பு கொஞ்சம் போட வேணும், இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட வேணும். இது தேங்காய் சோட்டு சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். பயறு பொன்னிறமாக வறுத்து தோல் நீக்கி வச்சிட்ருக்கு. மற்ற ஏலக்காய் கிலோ சீனி போட்டு அரைச்சி வச்சிருக்கு. தேங்காய் ஒரு தேங்காய் திருவி புளிஞ்சி வச்சிருக்கிறேன். இது முதல் பால், இது 2ஆம் பாலும் 3ஆம் பால். இதுக்கு அளவண்டு இல்லை, இந்த அளவில் செய்தால் அளவு நல்லா இருக்கும். மற்றது சில பேர் உளுத்தம்மாவும் போடுறவ, நாங்கள் உளுத்தம்மா போடுறோம் இல்லை. விரும்பினா உளுத்தம்மா போடலாம். எங்களோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நான் இப்போ ஆடிக்கூழுக்கு போடுற அரிசி மாவு உருண்டை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட வேணும். போட்டுட்டு சுடு தண்ணி விட்டு இறுக்கமாக குழைக்கணும். இல்லை ஒய் தண்ணி விட்டு இறுக்கமாக குழைக்கணும். குழைச்சி போட்டு சின்ன உருண்டையாக்கணும். இதுக்கும் சில பேர் உளுத்தம்மா போடுறவ விரும்பினா போட, நாங்கள் போட இல்லை. நாங்கள் எடுத்து வச்ச அரிசி மாவில் தான் கொஞ்சத்தை எடுத்து உருண்டை செய்கிறோம். உருண்டை கூடுதலாக போடுறவ போடாமலும் விடலாம், விரும்பினா போடலாம், போடாமலும் விடலாம். இப்படி உருண்டையாக செய்து போடலாம். இதை நீத்துப்பட்டியில் வச்சும் அவிக்கலாம். தண்ணிக்குள்ளே பயரோடு சேர்த்தும் போடலாம். நான் இப்போ பயரோடு சேர்த்து தண்ணிக்கு தான் போட போகிறேன். நான் போட்டு காட்டிக்க உங்களுக்கு விளாங்க. இப்போ நாங்கள் உருண்டையெல்லாம் ஊட்டி முடிஞ்சது. இனி நாங்கள் பானைக்குள்ள தண்ணியையும் விட்டு பயரையும் போட்டு இந்த உருண்டையும் போட்டு அவிய வைப்போம். இப்போ நாங்கள் பானைக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு பயரையும் போட்டு இந்த உருண்டையும் போட்டு அவிய வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் பற்ற வச்சு வைப்போம். இப்போ பயரும் உருண்டையும் அவிய வச்சு கிடக்குது. கொஞ்சம் நேரம் செல்ல நாங்கள் எடுத்து பார்ப்போம், அவிஞ்சிடுத கொண்டு பார்த்துட்டு மெத்தெல்லாம் போடுவோம். இப்போ நாங்கள் பயரும் உருண்டையும் அவிஞ்சு கொண்டிருக்க கூழுக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்துவோம். பெனங்கட்டி குட்டான நாங்கள் வெட்டி இதை வேறையாக எடுப்போம். இப்போ பெனங்கட்டியை வெட்டி சின்ன போடுவோம். பெனங்கட்டியாவில் போடணும். பெனங்கட்டி ஒரு கணக்கு தான் போடணும். இனிப்பு கண்ணாடியை பேருந்து பார்த்து போடலாம். இப்போ நாங்கள் உருண்டை அமைஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம்.
அவிஞ்சிடுது, வைரமாக இருக்குது. இது நாங்கள் மற்றதில் போடுவோம், கரைச்சி போட்டு. இது நாங்கள் கப்பிப்பாலில் மாவை போட்டு கரைப்போம். கப்பிப்பால் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் இதுக்குள்ள இடாக்குது. முதற்பால் வச்சிருக்கிறோம் பிறகு விட்டு இறக்குறதுக்கு. இதுக்குள்ளே இந்த மாவை போட்டு கரைப்போம். இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட வேணும். இனிப்பு உண்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் இனிப்பு எடுத்து காட்டும். அதுக்குள்ளே இந்த தேங்காய் சொட்டையும் போடுவோம். இதுக்கு நல்ல தண்ணி விட வேணும், இல்லாட்டி தடிச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணும். தண்ணி விட்டால் தான் தடிச்சு வரும், கொஞ்சம் போட்டாலே நிறைய வரும். அப்போ நாங்கள் தண்ணியும் விட்டுட்டு தான் விட போகிறோம். இப்போ பயரும் உருண்டையும் அமைஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றுவோம். மாக்கரசலை சரி, ஸ்லாவை போடும், எல்லாத்தையும் கட்டி வெட்டப்போம்மா. இதுக்கு போட்ட அரிசி மாவியை தடிப்பாக வரும். பிறகு முதற்பாலையும் விட்டு ஏலக்காய் தூளையும் போடலாம். இந்த ஆடிப்புறப்பை பற்றி நம்மளையூர் சுந்தர பாடின பாட்டு ஒன்று இருக்குது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூடம் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. உங்களை யாருக்கா இந்த பாட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க. தெரியாதாக்கள் யூடியூப்பில் இருக்கும், போய் எடுத்து போட்டு பாருங்க. இந்த பாட்டில் ஆடிப்பிறப்புக்கு செய்கிற எல்லா விஷயங்களையும் சுதந்திர புலவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த பாட்டை பார்த்தா எல்லாம் விளங்கும். இது கூட தடிக்குது கொஞ்சம், அப்போ தண்ணி கொஞ்சம் விடுவோம். முதல் பழம்பழத்தான வேணும், நல்லா தடித்தா கூழ் நல்லா தடிச்சிடும். முந்தி நாங்கள் அம்மா கூழ் ஆச்ச எல்லாருக்கும் கரண்டி இருக்காது தானே. அப்போ பிளாவலி எடுத்து கோலி கரண்டி மாதிரி அதால் கூழ் குடிக்கிறோம் நாங்கள். இப்படி அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க. சரி, நல்லா தடிச்சு வந்துட்டுது. வெப்பாலை விடுறோம். ஏலக்காய் பவுடரையும் போடுவோம். முதற்பால் விட்டது கொதிக்க இறக்கச்சு ஊழாற இன்னும் தடிக்கும். அதால் நல்லா தடிக்காக்கு முன்ன இறக்குங்க. ஆடிக்கூழ் ரெடி. இப்போ சட்டிக்க விடுறோம். இப்போ ஆறிட்டுது, குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்குது, இனிப்பெல்லாம் காணும். நீங்கள் இதுவரைக்கும் ஆடிப்பிறப்புக்கு கூழ் காய்ச்சல் என்றால் இந்த வீடியோவை பார்த்து நாளைக்கு ஆடிப்பிறப்புக்கு கூழை காய்ச்சுங்கோ. ஆடிப்பிறப்புக்கு கூழை காய்ச்சி பார்த்து என்னமா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.